திமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் தேர்தல் வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக தங்களோட தேர்தல் வேலைகளை ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா கடந்த 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்ச கையோடைய 2026க்கான சட்டமன்ற தேர்தல் பணிகளையும் திமுக தொடங்கிருச்சு. அந்த வகையில தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கிறது, மாவட்ட செயலாளர்களை மாற்றம் பண்றது அப்படின்னு ரொம்ப ஸ்பீடா தங்களோட தேர்தல் வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 200 தொகுதிகளை டார்கெட்டா வைத்திருக்கக்கூடிய திமுக ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆய்வு நடத்தி அந்த ரிப்போர்ட் படி எல்லா மாற்றங்களையும் செய்துட்டு வராங்க. குறிப்பா மாவட்ட செயலாளர் மாற்றம் அப்படிங்கிறது கூட இந்த ரிப்போர்ட் அடிப்படையில தான் நடந்தது. அதாவது மாவட்டங்களை 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல 4 மாவட்ட செயலாளர்கள் போட்டது, 2 மாவட்டங்களை 4 மாவட்டங்களா பிரிச்சது, இளைஞர் அணியிலிருந்து புதிதா மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே இந்த ரிப்போர்ட் படி தான் நடந்தது. அந்த வகையில குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளை பிரிச்சு அதுக்கு பொறுப்பாளர்களா முக்கியமான 3 அமைச்சர்கள்ட்ட அந்த தொகுதிகளை ஒப்படைச்சிருக்காங்க. 234 சட்டமன்ற தொகுதியில முதற்கட்டமா 102 சட்டமன்ற தொகுதிகளை பிரிச்சு முக்கியமா 3 அமைச்சர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, KN நேரு. Hi everyone, this is RV சரண்யா. செந்தில் பாலாஜி கிட்ட 22 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. இந்த 22 சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. அதே போல KN நேருக்கு 35, ஏவா வேலுக்கும் 45 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனத்தை 4ஆ பிரிச்சிருந்தாங்க. பொதுவா மாவட்டத்துக்கு ஒரு தேர்தல் பொறுப்பாளர் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளரை நியமனம் பண்றதை திமுக தலைமை ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. கடந்த 2021ல வடக்கு, தெற்கு, கொங்கு, டெல்டா அப்படின்னு 4 மண்டலமா பிரிச்சு பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கீழே சில சட்டமன்ற தொகுதிகள் வரும். அந்த தொகுதிகளை அவங்க கவனிக்கணும். தேர்தல் பணிகள் எப்படி போகுது, உட்கட்சி பூசல் இருக்கா, மாவட்ட செயலாளர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு, எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி ஒத்துழைப்பு தராங்க, இது எல்லாத்தையும் மேற்பார்வையிடக்கூடிய வேலை தான் இந்த தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு. அந்த வகையில இப்பவும் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணி 102 சட்டமன்ற தொகுதிகளை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில திமுக கொங்கு மண்டல தளபதி செந்தில் பாலாஜிக்கு கொங்கு மண்டல தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. கோவை, கரூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சில சட்டமன்ற தொகுதிகள் செந்தில் பாலாஜிக்கு கீழே வருது. அவர் தான் அந்த சட்டமன்ற தொகுதிகளை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை 2026ல ஜெயிக்க வைக்கணும். அந்த பொறுப்பும் செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. அவருக்கு கீழே வரக்கூடிய தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தா அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், இப்படி மொத்தமா 22 சட்டமன்ற தொகுதிகளை செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கொங்கு மண்டலத்துல எப்படி ஒரு முக்கியமான அமைச்சரா இருந்தாரோ அதே மாதிரி திமுகவுக்கு வந்த பிறகும் கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக ஓரளவு அந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்கோர் பண்ணுது அப்படின்னா அதுக்கு கொங்கு மண்டலம் தான் முக்கியமான காரணம். அதே போல கொங்கு மண்டலம் திமுகவை கைவிட்டுருச்சு. பெரும்பான்மை பெற்ற திமுகவால கொங்கு மண்டலத்துல பெருசா ஜெயிக்க முடியல. எனவே 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கோவை மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறம் மக்களவை தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்படி அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை கொங்கு மண்டலத்துல திமுக பதிவு செஞ்சது. இதுக்கு முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லாம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்துல பாஜக ஓரளவு அங்க ஸ்கோர் பண்ணிருக்கு. அதிமுகவை விடவே பல தொகுதிகளில் பாஜக திமுகவுக்கு அடுத்தபடியா, அதாவது 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அந்த வகையில இப்போ திமுக வர்சஸ் பாஜக மோதல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்துல இது இன்னும் தீவிரமாகும். அப்படிங்கும் போது பாஜகவை சமாளிக்கணும் அப்படின்னா அது செந்தில் பாலாஜியால தான் முடியும். எனவேதான் அவருக்கு கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சட்டமன்ற தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. அடுத்ததா KN நேரு கிட்ட ஒரு 35 சட்டமன்ற தொகுதிகளை திமுக தலைமை ஒப்படைச்சிருக்கு. KN நேருவை பொறுத்த வரைக்கும் திமுக எங்க எப்படி உட்கட்சி பூசல் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பவர் தான் KN நேரு. மாவட்ட செயலாளர்கள் மோதல் அப்படின்னாலும் அங்க KN நேருவை தான் அனுப்பி வைப்பாங்க. தேர்தல் பணிகள் பாதிக்கப்படுது, நிர்வாகிகள் சரியா ஒத்துழைப்பு தரல அப்படின்னா KN நேரு தலைமையில தான் பஞ்சாயத்து நடக்கும். அந்த அளவுக்கு உட்கட்சி பூசலை சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போகாம தடுக்கக்கூடியவர், அந்த அளவு அனுபவம் KN நேருக்கு உண்டு அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்கு. அந்த வகையில அவருக்கு 35 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. திருச்சி, திருவண்ணாமலை உட்பட ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் KN நேரு கண்காணிப்புக்கு கீழே வருது. குறிப்பா எந்தெந்த தொகுதிகளில் மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனை இருக்கு, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல உட்கட்சி பூசல் அங்க எப்படி இருந்தது, இப்படி தொகுதி வாரியா ஆய்வு பண்ணி
அப்படியான சட்டமன்ற தொகுதிகளை தான் கே என் நேருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. உதாரணமா திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே யார வேட்பாளரா போடுறது அப்படிங்கிறது திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. கடைசியா அதை கூட்டணிக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. திமுகவையும் திருநெல்வேலி உட்கட்சி பூசலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு ஊடகங்கள் செய்தி வெளியிடுற அளவுக்கு அங்க உட்கட்சி பூசல் அதிகமா இருந்தது. மாவட்ட செயலாளர்கள் மோதல் இருந்தது. மேயர் ஒரு கட்டத்துல ராஜினாமா பண்ணாரு. தேர்தல் பொறுப்பாளரா இருந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது மேடையிலேயே திமுக நிர்வாகிகள் சண்டை போட்டாங்க. அந்த வகையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படின்னா நிர்வாகிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தர் வேணும் அப்படிங்கறதுனாலதான் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பை கே நேரு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்க தேர்தல் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தது தங்கம் தென்னரசு. அப்போ இந்த மேயர் பிரச்சனை எப்ப அவரால் சரியா கையாள முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பை கே நேரு கிட்ட ஒப்படைச்சாங்க. அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி திருச்சி தாண்டி ஒரு சில மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் கே நேரு கையில வருவதற்கு முக்கியமான காரணம் அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகள்ல சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திமுகல ரொம்ப வருடம் பணியாற்றக்கூடிய அனுபவம் வாய்ந்த பல மூத்த தலைவர்களும் அந்த தொகுதியில இருக்காங்க. அனுபவம் வாய்ந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. எனவே அப்படியான ஆட்களை வழி நடத்த கே என் நேரு தான் சரியான ஆள் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணி அவர்கிட்ட ஒரு 35 சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு பண்ணி அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த வகையில திருச்சி, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி மேற்கு, கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர், ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட மேலும் சில சட்டமன்ற தொகுதிகளை சேர்த்து மொத்தமா 35 சட்டமன்ற தொகுதிகளை கே நேரு இப்ப கண்காணிக்கிறார். இந்த 35 தொகுதியிலையும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு கே என் நேருவோடது. அடுத்ததா ஏவாவேலுவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி ஒரு முறை சொல்லியிருந்தாரு, எல்லாரும் ஏவினால் தான் வேலை செய்வாங்க, நான் ஏவாமலேயே வேலை செய்பவர் ஏவாவேலு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவர் ஏவாவேலு. அதுலயும் தேர்தல் பணிகள் அப்படிங்கும் போது அவர்கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் அவர் அடுத்த வேலைக்கு போவாரு அப்படிங்கிற பேர் ஏவாவேலுக்கு உண்டு. கே என் நேரு மாதிரி இவரும் உட்கட்சி பூசலை திறமையா சமாளிக்கக்கூடியவர், எதிர்கட்சிகளை அரவணைக்கக்கூடியவர் அப்படிங்கிற பேர் ஏவாவேலுக்கு உண்டு. இவர் செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி இந்த தொகுதிகளோட மேலும் சில சட்டமன்ற தொகுதிகளை சேர்த்து மொத்தமா 45 சட்டமன்ற தொகுதிகளை ஏவாவேலு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. 45 சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு ஏவாவேலுக்கு இருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ 4 மண்டலமா பிரிச்சு தேர்தல் பொறுப்பாளர்களை திமுக தலைமை நியமனம் பண்ணியிருந்தது. அந்த வகையில ஏவாவேலு கடந்த முறை தென்மண்டல தேர்தல் பொறுப்பாளரா இருந்தார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல பலமுனை போட்டி இருக்கு. புதுசா இப்ப தாவேக்காவும் வந்திருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தலுக்காக 120 மாவட்டங்களா பிரிச்சு 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை தாவேக்கா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கு. அதே போல அதிமுகவும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் அப்படிங்கறத அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. எனவேதான் 200 தொகுதிகளை டார்கெட்டா வைத்திருக்கக்கூடிய திமுக நாளுக்கு நாள் தங்களோட தேர்தல் பணிகள்ல ரொம்ப தீவிரம் காட்டி வராங்க. அந்த வகையில தான் இந்த 102 சட்டமன்ற தொகுதிகளை பிரிச்சு அதுல அனுபவம் வாய்ந்த 3 அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. மற்ற சட்டமன்ற தொகுதிகளையும் அனுபவம் வாய்ந்த திறமையான 2 முக்கிய அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுவதற்கான ஆலோசனையும் திமுக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எனவே இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்த வகையில உதவியா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.